வணக்கம். ஜூன் 28ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நாம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அமெரிக்கா ஈரான் போர் குறித்தான ஒரு அப்டேட். வீக்கெண்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இரு தரப்பினரும் தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு. இப்போ பஹ்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. ஈரானுடைய ட்ரோன்ஸ் அவங்க மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. அதே போல் இஸ்ரேல் லெபனன் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சில தினங்களாக நிலநடுக்கம் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. வெனிசுலாவில் ஏற்பட்டது, ஜப்பானில் ஏற்பட்டதுன்னு இப்போ ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதோடைய அதிர்வுகள் டெல்லி, காஷ்மீரில் உணரப்பட்டிருப்பதாக என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பாரத் டாக்ஸி அடுத்த 2 ஆண்டுகளில் 500 நகரங்களுக்கு வர இருக்குன்னு மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. குஜராத்தில் 14 நகரங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விழாவில் பேசியிருக்கிறாரு அமைச்சர். அப்போ சொல்லியிருப்பது அடுத்த 2 ஆண்டுகளில் 500 நகரங்களில் பாரத் டாக்ஸி வர இருக்குன்னு தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கோடெக் மஹிந்திரா பேங்க் தரப்பு அப்டேட் இருக்கு. தற்போதைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓ அசோக் வாஸ்வானி அவருடைய பதவிக்காலம் இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி முடிவுக்கு வருது. அவருடைய பதவி காலத்தை நீட்டிக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. புது தலைவரை தேர்ந்தெடுக்க இருப்பதாக கோடெக் மஹிந்திரா பேங்க் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராவுடைய செட்டில்மெண்ட் அப்ளிகேஷனை செபி நிராகரிச்சிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. $700 மில்லியன் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு கம்பெனியுடைய ஃபண்டு. ஸோ அதற்கான செட்டில்மெண்ட் அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருந்துருக்காங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. அதை இப்போ நிராகரிச்சிருக்கிறாங்க செபி. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மற்றொரு நிறுவனம் தான் பைவட் பாத் பிரைவேட் லிமிடெட். அதில் மெஜாரிட்டி ஸ்டேக் அவங்க விற்பனை செய்கிறாங்க. 100 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. ஹசன் கேபிட்டல் மற்றும் விண்டேஜ் கிளாசிக் தான் அவங்க விற்பனை செய்ய இருக்கிறாங்க இந்த பிவட் பாத் பிரைவேட் லிமிடெடை. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா கைவசம் கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் இருக்கும் பைவட் பாத் பிரைவேட் லிமிடெடில். ஆம்பர் என்டர்பிரைசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் 2 உற்பத்தி ஆலைகள் துவங்க இருக்கிறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அவங்க நடத்தி இருக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் மற்றும் சிஇஓ அதற்கு பிறகு பேசியிருக்கிறாரு. அவங்க வைத்திருக்கக்கூடிய இலக்கு வருவாயில் $2 பில்லியன் எட்ட வேணும்னு அவங்க நியர் டேர்ம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. இயர் எதுவும் சொல்லிங்க. நியர் டேர்மில் அவங்களுடைய வருவாய் $2 பில்லியன் எட்ட வேணும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ நிதியாண்டு 2026 $1.3 பில்லியன் அவங்களுடைய ரெவன்யூவாக இருக்குது கன்சாலிடேட்டட் பேசிஸில். இந்த 2 உற்பத்தி ஆலைகாக்க 6,785 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் மற்றும் சிஇஓ ஜஸ்பீர் சிங். பிரைகால் டிமர்ஜர் அறிவிச்சிருக்கிறாங்க. பிரைகால் ஆட்டோடெக் லிமிடெடை தனியாக டிமர்ஜ் பண்ணி கொண்டு வர இருக்கிறாங்க. பிரைகால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த பிரைகால் ஆட்டோடெக் லிமிடெடுடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். 1:1 ரேஷியோவில் ஷேர்ஸ் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கலன்றது புரிதலுங்க, இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். இந்த பிரைகால் ஆட்டோடெக் லிமிடெட்ன்றது எந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்னா டிஐசிவிஎஸ் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. டிரைவர் இன்ஃபர்மேஷன் மற்றும் கனெக்டட் வெஹிக்கிள் சொல்யூஷன்ஸ் பிஸ்னஸில் வராங்க அவங்க. ஸோ அவங்களுடைய வருவாய் எவ்வளவு இருக்குது? ஒட்டுமொத்த வருவாய் நிதியாண்டு 2026 $2,424 கோடி ரூபாயாக இருந்தது இந்த டிஐசிவிஎஸ் பிஸ்னஸ் உடைய வருவாய். இது ஒட்டுமொத்த பிரைகாலில் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது 61% கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க டிஐசிவிஎஸ் பிஸ்னஸ். அதை இப்போ டிமர்ஜர் பண்ணுறாங்க பிரைகால் நிறுவனம். 1:1 ரேஷியோவில் ஷேர்ஸை வழங்க இருக்கிறாங்க. மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. முன்னவே நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்களுடைய உபகரணங்கள் பழுதடைந்ததுனால அவங்க உற்பத்தியை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அமோனியா மற்றும் யூரியா உற்பத்தியில் பாதிப்பு இருக்குன்னு முன்னவே அவங்க தகவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை சரி செய்திருக்கிறாங்க. மறுபடியும் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க. அமோனியா மற்றும் யூரியா ப்ரொடக்ஷனை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ். ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் கபிஷ் ஜெயின் ராஜினாமா செய்திருக்கிறாரு. மற்றொரு அப்டேட், கம்பெனி ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் செய்ய இருக்கிறாங்க. ஆனால் எப்படி ஃபண்ட் ரைசிங் செய்ய போகிறாங்கன்றது இன்னும் அவங்க முடிவு செய்யலை. விஎம்எஸ் டிஎம்டி லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க மர்ஜர் குறித்தான அப்டேட். ஆதித்யா அல்ட்ரா ஸ்டீல் லிமிடெட் விஎம்எஸ் டிஎம்டி லிமிடெடுடன் இணைக்கிறாங்க, மர்ஜர் ஆகுது. ஸோ ஆதித்யா அல்ட்ரா ஸ்டீல் லிமிடெடுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு விஎம்எஸ் டிஎம்டி லிமிடெடுடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். 75 ஈக்விட்டி ஷேர்ஸ் வழங்கப்படும். 100 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தா ஆதித்யா அல்ட்ரா ஸ்டீல் லிமிடெடில். டெக்ஸ்மேக்கோ ரயில் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 4.7 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. மேங்களூர் கோல் டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் இது. ஆனந்த்ராஜ் அவங்களுடைய டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க ஜூலை 31. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் டிவிடெண்ட் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க நினைக்கிறாங்க. அது ₹1 நினைக்கிறேன். இன்னொரு முறை அதை சரிபார்க்க வேண்டும். ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய
ப்ளூ ஓஷன் ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வைத்திருந்த அனைத்து ஸ்டேக்கையும் அவங்க விற்பனை செய்கிறாங்க. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் இருந்தாங்க எஸ்ஜி ரியல்டர் பிரைவேட் லிமிடெட், அவங்களுக்கு தான் விற்பனை செய்கிறாங்க. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் தான் இது. 160 கோடி ரூபாய்க்கு இதை விற்பனை செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ். ஆரோபிந்தோ ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. ஜூன் 22 முதல் ஜூன் 26 வரைக்கும் அது முடிவுக்கு வந்திருக்கு. 2 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரோபிந்தோ ஃபார்மா. உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சில நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் மற்றும் ரிட்டர்ன் ஆஃப் லோன்ஸை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. யாருக்குன்றது சொல்லலைங்க, ஒரு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. பேட்சாக விற்பனை செய்கிறாங்க. அதாவது லோன்ஸ்லாம் கிளப் பண்ணி ஒரு பேட்சாக விற்பனை செய்கிறாங்க. முதல் பேட்சில் 507 கோடி ரூபாய்க்கான லோன்ஸை அவங்க விற்பனை செய்கிறாங்க அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு. அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய ரிசர்வ் பிரைஸ் 75.35 கோடி ரூபாய். இரண்டாவது பேட்சில் 143 கோடி ரூபாய்க்கான லோன்ஸ் அவங்க விற்பனை செய்கிறாங்க. அதற்கு அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய ரிசர்வ் பிரைஸ் 20 கோடி ரூபாய். மூன்றாவது பேட்சில் தான் இந்த வெஹிக்கிள் லோன்லாம் வருதுன்னு நினைக்கிறாங்க. அதில் 76 கோடி ரூபாய்க்கான லோன்ஸை விற்பனை செய்கிறாங்க. அதற்கு அவங்க நிர்ணயிக்கக்கூடிய ரிசர்வ் பிரைஸ் 49.5 கோடி ரூபாய். கேஇசி இன்டர்நேஷனல் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு நிவாரணம் கிடச்சிருக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்டேருந்து. பவர் கிரிட் கார்பரேஷன் போன ஆண்டு நவம்பர் மாதத்தில் கேஇசி இன்டர்நேஷனலுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அவங்களுடைய டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடையை இப்போ நீக்கி இருக்கிறாங்க பவர் கிரிட். ஸோ கேஇசி இன்டர்நேஷனலுக்கு அது ஒரு நிவாரணமாக அமைஞ்சிருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல் சில கரெக்ஷன்ஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பவர் கிரிட் அந்த தடையை நீக்கி இருப்பதாக கேஇசி இன்டர்நேஷனல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிமேல்ட்டு பவர் கிரிடோடைய டெண்டரில் அவங்க பங்கெடுக்க முடியும் அப்படின்றதான் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. விக்ரான் இன்ஜினியரிங் தரப்பு அப்டேட் இருக்குது. 2 அப்டேட் இருக்குங்க. முதல் அப்டேட் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. என்ஓபிஎல் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து 3518 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் சோலார் பிளான்ட் அமைப்பதற்கான ஒரு கான்ட்ராக்ட் அது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இரண்டாவது ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்ட் கிடைத்தது போன ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஓனிக்ஸ் ரெனியூபிள் லிமிடெட் கிட்டேருந்து 2035 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். அது இப்போ ரத்தாயிருக்கு. முழுமையாக ரத்தாகலைங்க. ஏற்கனவே 388 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்டை முடிச்சிருக்கிறாங்க. அதில் ஸோ மீதம் இருக்கிறது 1893 கோடி ரூபாயை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இது மியூச்சுவலி அக்ரீடுன்றதும் சொல்லியிருக்கிறாங்க விக்ரான் இன்ஜினியரிங். வீனஸ் பைப்ஸ்க்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்ம் ரேட்டிங் முன்ன கொடுத்த அதே ரேட்டிங் தாங்க ஆனால் அவுட்லுக்கில் மாற்றம் செய்திருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்த அவுட்லுக் வந்து ஸ்டேபிள், இப்போ பாசிட்டிவாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம்கான ரேட்டிங் முன்ன கொடுத்ததே மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜீரோதா மற்றும் பயோகானுடைய தலைவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. ஒரு 2 டிஃப்ரெண்ட் வியூஸ் அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. ஜீரோதாவுடைய தலைவர் நிதின் காமத் இந்த உடல் பருமன் குறைக்கக்கூடிய மருந்தை ஏன் நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ விலை குறைஞ்சிருக்கு, அதனால் நிறைய பேர் வாங்குவாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விலை அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பது 1000லேருந்து 2500 ரூபாய் மாதந்தோறும். ஸோ அதுதான் குறைவுன்னு சொல்கிறாரு போல தெரியுது. ஆனால் அவர் அந்த எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கக்கூடிய கமெண்ட்லேயே அவர் சொல்லியிருப்பது ஜிம் மெம்பர்ஷிப்புடன் ஒப்பிடுறாரு அவர். ஸோ அதில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 1000-2500 ரூபாய் அப்படின்றது குறைவாக இருக்குது அப்படின்றது அவருடைய கருத்தை வைத்திருக்கிறாரு. ஏன் நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க, இதற்கு பயன் இருக்குது, அந்த உடல் பருமன் மட்டும் குறையறதில்லை, அதுக்கு வேறு பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு அதை பட்டியலிட்டிருக்கிறாரு நிதின் காமத் அவருடைய எக்ஸ் தளத்தில். ஸோ அவர் அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரா என்னன்றது இல்லையே. நான் பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்கோம் நிதின் காமத் இந்த உடல்நிலையை நல்லா வைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர். அவருடைய ஊழியர்களுக்கே நிறைய மானியங்கள்லாம் வழங்குறாங்க. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாமே அவங்க ஊக்கத்தொகையெல்லாம் வழங்குறாங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ இந்த மருந்தை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு கவலை தெரிவிக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு பதில் கொடுக்கும் வகையில் பயோகான் நிறுவனுடைய தலைவர் கிரண் ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இல்லாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிளினிக்கலாக ஒபிஸாக இல்லாதவங்க முதற்கட்டமாக டயட் அண்ட் எக்ஸசைஸ் வழியாகத்தான் உடல் பருமனை குறைக்க வேண்டும்னு அவங்களுடைய பதிவு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மருந்தை பயன்படுத்தும் போது சைடு எஃபெக்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாங் டேர்ம் டேட்டா கிடையாது இந்த மருந்துக்கான. லாங் டேர்ம் இந்த பயன்பாட்டு இந்த மருந்தை பயன்படுத்தி டேட்டா எதுவும் லாங் டேர்முக்கு கிடையாதுன்றதை அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க பயோகானுடைய தலைவர் கிரண் முசும்தார் ஷா. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக 1800 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க பிடிசி இண்டஸ்ட்ரீஸ். ஆரக்கிள் மறுபடியும் லே ஆஃப் பண்ணுறாங்க. ரொமானியாவில் 500 பேரை பணி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல. 2025 கடைசியில் இதே மாதிரி ரொமானியாவில் பணி நீக்கம் செய்திருந்திருக்கிறாங்க. 400 பேரை பணி நீக்கம் செய்தாங்க ஆரக்கிள். அதற்கு அதற்கு பின்னோ 2026 துவக்கத்தில் இந்தியா யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட 30,000 பேரை பணி நீக்கம் செய்திருந்திருக்கிறாங்க ஆரக்கிள். இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் ரொமானியாவில் புதிதாக 500 பேரை பணி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து.
சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.